ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி +2க்கு அப்புறம் என்ன படிக்கலான்ற மாதிரிலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது 2025 என்னென்ன கோர்ஸ்லாம் பெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம ஒரே ஒரு வீடியோ மட்டும் பண்ணல. அது என்னென்னா 10த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பண்ணல இன்னும். ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெளிவான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ 10த்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, 11th 12thலாம் எனக்கு போக விருப்பம் இல்லைப்பா, நான் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது காலேஜ் சேர போகிறேன், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, காலேஜ் சேரலாமா சேர முடியாதா, என்னென்ன படிக்கலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். 10th முடிச்சுட்டு காலேஜ் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக முடியும். முடியாதுன்னெலாம் இல்லை, கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு 2 வழி இருக்குங்க. டிப்ளமோ சைடு போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ சைடு போகலாம். டிப்ளமோவுக்கு ஐடிஐக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்ஸு, ஐடிஐன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா? இதில் 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான். ஏன்னா டிப்ளமோ படித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப ஈஸியாக வேலை கிடைக்கும். ஐடிஐன்ற கோர்ஸ் வந்து அப்படின்னா படிக்கக்கூடாதா அப்படின்லாம் இல்லை. ஐடிஐ கோர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணணும், இப்போ ஏசி மெக்கானிக் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்டர் ஆகணும், பிட்டர் ஆகணும், வயர்மேன் ஆகணும், இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடிஐ எடுத்து படிக்கலாம். ஐடிஐயில் இதுக்கான தனித்தனி கோர்ஸ் இருக்குது. பிட்டர்னு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, வெல்டருக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஐடிஐயில். ஸோ அது மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு இருக்கும். நீங்கள் ஐடிஐ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே இது நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா இது வந்து ஒரு காலேஜ் மாதிரிக்கு இருக்கும். இதுவும் வந்து காலேஜ் தான், ஆனால் இதில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கு, ஸோ இந்த மாதிரிக்கு தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குன்ற மாதிரிக்கு இருக்கும். ஆனால் டிப்ளமோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலு, எக்ஸாமு இந்த மாதிரிலாம் வரும். ஐடிஐயில் கொஞ்சோண்டு தியரியாக இருக்கும், நிறையா ட்ரைனிங் இருக்கும். டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா தியரிக்கு அதிகமாக இருக்கும், ட்ரைனிங் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 2க்கும் வித்தியாசம். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ தான் எடுத்து படிக்கணும். ஏன்னா நீங்கள் டிப்ளமோ படித்தா தான் நீங்கள் பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிப்ளமோ எடுத்து படிங்க. இல்லைப்பா நான் சொந்த தொழில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடிஐ எடுத்து படிங்க. ஸோ ஃபீஸ் வைஸாக பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமோவை கம்பேர் பண்ணுறப்ப ஐடிஐயில் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டிப்ளமோவில் கம்மியாக இருக்கும், டிப்ளமோவும் ஐடிஐ கம்பேர் பண்ணுறப்ப ஐடிஐயில் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்களே யோசித்துக்காங்க. கண்மணியா கத்திஜாவா அப்படின்றத நீங்களே யோசித்துக்காங்க. டிப்ளமோவா ஐடிஐயா அப்படின்றத நீங்களே யோசித்துக்காங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் படிக்கணும், இது வந்து 2 வருஷம் தான். ஸோ படித்து முடிச்சோடனே நீங்களே ஒரு சொந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சொந்த தொழில் பண்ணலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கும் போய் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது டிப்ளமோவில். ஆனால் ஐடிஐ வந்து கம்பெனிக்கு அப்ரோச் பண்ண முடியாதா அப்படின்லாம் இல்லை, அவங்களும் பண்ணுவாங்க. ஐடிஐயும் வந்து அப்ரோச் பண்ணலாம். கம்பெனி சைடு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கும் டிப்ளமோவும் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தான் நம்ம ஐடிஐ பசங்களை எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டான்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கே தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10th முடிச்சுட்டு நான் படிக்கல மச்சான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரிக்கே தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எனக்கு எப்பவுமே தேவை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க இது மாதிரிக்கு நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது. உங்கள் அக்கா தம்பிகள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான வீடியோஸும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.